நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டு வரியில மீந்திருக்கிறன்னு வார்த்தை வருது இல்லைங்களா? அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசும்படி சொன்ன வார்த்தை. இன்றைக்கு பாருங்க, நீங்களும் நானும் மீதியாய் வைக்கப்பட்ட கூட்டம். நம்மோடு கூட இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு அநேக பேர் உயிரோடு கூட இல்லை. கொரோனா வியாதியில அநேக பேர் மரித்து போனார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா? கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்மை மீதியாய் வைத்திருக்கிறார். பாருங்க, ஆதாரமாய் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 18 வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரையும் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பா, இன்னும் வைராக்கியம் உள்ள, எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற 7000 பேரை நான் மீதியாக இஸ்ரவேலில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு எலியாவை பார்த்து சொன்னார். பாருங்க, பாகாலுக்கு முடங்காதிருப்பது என்பது பப்ளிக் வர்ஷிப். எல்லாம் அப்படியே கும்பலா அன்றைக்கு பாகாலை அப்படியே வணங்குவாங்களாம். முத்தம் செய்வது என்பது பர்சனல் வர்ஷிப், ரகசியமாய் பாகலோடு கூட இருக்கிற உறவு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஏன் நம்மளை மீதியாக வைத்திருக்கிறாருன்னா, பப்ளிக்காகவும் கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம ஆராதிக்கணும், பர்சனலாகவும் ஆண்டவரை மாத்திரம் நாம் உயர்த்தணும். ஏன் நம்மை குறித்து ஒரு திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அன்றைக்கு ராகாப் என்கிற ஒரு வேசி, ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த பெண்மணி, புறக்கணிக்கப்பட்ட பெண்மணி கர்த்தர் மீதியாக வைத்தார். ஏன் தெரியுங்களா? அவளை கொண்டு அவள் குடும்பத்தை ரட்சிக்க. அது மாத்திரமல்ல, எங்கேயோ கிடந்த அந்த பெண்மணியை இஸ்ரவேலிலே தாயாக நாட்டும்படி கர்த்தர் மீதியாக வைத்தார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, எனக்கு படிப்பு இல்லைங்க, எனக்கு பணம் இல்லைங்க, எனக்கு வசதி இல்லைங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீதியாக வைத்திருக்கிறார். பாருங்க, மோசே என்ற குழந்தை பிறக்கும்போது எல்லா குழந்தையும் அழிஞ்சு போச்சு. ஆனால் மோசை கர்த்தர் மீதியாக வைத்தார். ஏன் தெரியுமா? பெரிய தேவ திட்டம். கர்த்தருக்காக வாழுங்கள், பெரிய காரியங்களை செய்யுங்க. God bless you all.